சும்மா அனிருத்தை பிடிச்சுன்னு இருக்காதிங்க சந்தோஷம் அப்படியே எமோஷனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே மாஸ் செம்மையாக இருந்துச்சு. ஒன்றும் நல்லா இருக்கா எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் அவர் வேறு மாதிரி இருப்பார், இதில் வேறு மாதிரி இருந்தார். பார்ட் 1ஓட பிஜிஎம்மும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே வேற லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. எஸ்ஜே சூர்யா ஆல்ரெடி பிரித்து மேய்கிறாரு எல்லாரும் படத்துலையும். இந்த ரியல் ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்கு. ஒன்று வரும் பார்த்தீங்களா? சரி, ஆமாம். மார்ட்டின் ஸ்கார்செஸோட இதான் சினிமா. ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்க்ரீன். நல்லா இருக்கு. யார் ரெண்டு பேரில் யார் நல்லா இருக்கு? பார்ட் 1ஓட பிஜிஎம்மும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. ரெண்டு பேரோட இதில் யார் புரியல ப்ரோ. ரெண்டு பேரில் யாரோட ஆக்டிங் விட்டார்? ரெண்டு பேருமே வேற லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. எஸ்ஜே சூர்யா ஆல்ரெடி பிரித்து மேய்கிறாரு எல்லாரும் படத்துலையும். இந்த படத்துலையும் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. லாரன்ஸ் வந்து சான்ஸே இல்லை, செம்ம ஆக்டிங். கார்த்திக் ஆமாம் ப்ரோ, பயங்கரமாக ரத்தம் தெறிக்க தான் எடுத்திருக்காரு. குண்டின் ரெண்டினோ ஃபேனுன்னு மறுபடியும் நிரூபிச்சிட்டாரு. செம்மையாக இருந்தது. இது மியூசிக் சனா சொல்லவே வேணாம், அது செம்மையாக இருந்தது ப்ரோ. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தேங்க்ஸ். படம் ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று வரும் பார்த்தீங்களா? சரி, ஆமாம். மார்ட்டின் ஸ்கார்செஸோட இதான் சினிமான்னு அந்த மாதிரி இருக்கும் படம். சினிமாவோட இம்பார்ட்டன்ஸ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. சினிமானால நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சினிமாவோட நல்ல சூப்பரான இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சுக்கா. டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்காரா? ஏதாவது பொலிட்டிக்கலாக சம்பவம் இருக்கா படத்தில்? இருக்கலாம், இருக்குது, நல்லாவே இருக்குது. எஸ்ஜே சூர்யா எப்பயுமே சூப்பர் தான் அவர். லாரன்ஸோட இது ஆக்ஷன் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. ஆனால் சூர்யாவோட